ஸோ சுதா கோங்கரா மேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன வேணுமோ அதுதான் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த கான்வர்சேஷன்ல என்னென்ன இருக்கும்? எப்படி உங்கள்ட்ட வந்து என்னென்ன சொல்லுவாங்க? இல்லை அதுதான் அப்போ அவங்க வந்து பயங்கரம் பிடிவாத குணம் ரொம்ப அதிகம். அவங்க நினச்சா அந்த நடந்துடணுன்ற ஒரு மாதிரி இருப்பாங்க. அது கரெக்டாக இருக்கும், அது ஒன்று. ரெண்டாவது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரைட்டிங்கில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க. எல்லாம் எழுதிட்டு வந்துடுவாங்க. என்ன எடுக்கணும்னு பயங்கரம் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அது மாதிரி ஒன்று. பயங்கர ஃபாஸ்ட்னஸ்ஸு. இப்போ இந்த காலைல 7:00 ஃபஸ்ட் ஷாட்னா ஃபஸ்ட் ஷாட் எடுத்துடணும். 7:15 ஆனால் கூட அன்றைக்கி முழுக்க அவங்களுக்கு வந்து அந்த 7 மணிக்கு ஒரு ஷாட்டை மிஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும். அது மாதிரி அவங்க பயங்கர கடவுள் நம்பிக்கை அதிகம். ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பாட்லேயே இது திடீர்னு மழை வரும். திடீர்னு நாங்கள் நினச்ச ஒரு ட்ரெயின் அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபால்ட்டுன்றுவாங்க, ரிப்பேருன்றுவாங்க. நீராவி இன்ஜின் அது இல்லையா, அது ரிப்பேருன்றுவாங்க. இதை நம்பி நாங்கள் ஒரு ஒரு 1000 பேருக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நிறைய க்ரௌடோடு வெயிட் பண்ணுவோம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலைன்னுவாங்க. அப்போது ஒன்றே வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சூழ்நிலையில் எங்களுக்கு இன்றைக்கி பேக்கப் ஆகிடும் நினைக்கும் போது ஒரு மணி நேரத்தில் சரியாயிடும் மாதம் சொல்லியே சொல்லுவாங்க. அது ஒரு 1/2 அன் ஹவரில் ஓகே ஆகிடும், இல்லை 1.5 மணி நேரத்தில் ஓகே ஆகிடும். ஆனால் அன்றைக்கி ஷூட்டிங் நடக்கும், லாஸ் ஆகாது ப்ரொடியூசருக்கு. ஸோ அந்தளவுக்கு அப்படி இருப்பாங்க. அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்க அவேர்னஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப அவங்க நம்பிக்கை அதிகமாக இருக்கும்.